வணக்கம் நண்பர்களே. பொங்கல் டைமில் பொங்கலுக்கு வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். அதனால் பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. நேற்றோட மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்முடைய நண்பர்களுக்காக, நம்ம லைன் வச்சுருக்கிறீங்கள அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பாக கேளுங்க இந்த வீடியோவை. கம்மிப்பா, கொஞ்சம் பொறுப்பாக கேளுங்க இந்த வீடியோவை. சரி. ஏன்னா இப்போ இந்த கோழியை எது காமிக்கிறேன்னா, இது வந்து பொட்டைக்கோழிங்க, இது சேவல் இல்லை, பொட்டைக்கோழி. இது சேவல் மாதிரி இருக்கும் சைஸ். ஒரு பெரிய சேவல் எந்த ரேஞ்சுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சைஸு கோழி. இது பொட்டைக்கோழி தான், சீத்தா கோழி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுளு இல்லை. இங்கே பாருங்க, 2 கவுளுமே இல்லை. ரொம்ப வருஷமாகவே 2 கவுளும் இல்லை. கண்ணு மூடிக்குச்சு. காரணம் என்னென்னா, அந்த கண்ணெல்லாம் மூடினதுக்கு காரணம் வயசாகி போச்சு. ஒரு 13 வயசுக்கு தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட 13 வயசு கிராஸ் பண்ணிடுச்சு கோழி. ரொம்ப வயசான கோழி. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்க, சும்மா லைட்டாக பார்வை தெரியுது. இங்கே பாருங்க. இப்போ இது எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நண்பர்களே, பொருள் வாங்கிட்டு போகிறீங்க, அதுவும் ரொம்ப வயசான பொருளெல்லாம் யாருக்கும் நான் கொடுக்கறதில்ல. ஏலம் சேவல், இளம் கோழி அல்லது கோழி குஞ்சுகள் அல்லது முட்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுக்குறேன். அதை கூட உங்களால் பொறுப்பை வச்சு பார்த்துக்க முடியறதில்ல. இப்போ இதுக்கு 13 வயசுக்கு மேலே ஆகுது. இது தீனியை சுத்தமாக எடுக்கிறதில்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கை மாறி போய் மறுபடியும் எங்கிட்ட வந்த கோழி. நம்ம கோழி தான். ஒரு 4-5 கை மாறி போய் மறுபடியும் எங்கிட்ட வந்து, இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வெளியில் கொடுத்துருந்தோம் தம்பிக்கிட்ட. அவர்கிட்ட போய் முட்டை வைக்கலண்ணா அப்படின்ட்டார். நம்மகிட்ட எல்லாம் முட்டை சூப்பராக வச்சிருந்துச்சு, அவர்கிட்ட போய் முட்டை வைக்கலன்ட்டார். ப்ரீடிங்க்கு கொடுத்துருந்தேன், காசுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது உங்களுக்கே தெரியும், நம்ம லைனில் இந்த மாதிரி வயசான கோழிகளை நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டான். நீங்கள் என்ன எது கொடுத்தாலும் அந்த மாதிரி, அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வெளியில் கொடுத்துருந்தேன்றதுனால வந்து காசுக்கு விற்றுந்தாரோ, முட்டை வைக்காத கோழியை கொடுத்துட்டாரான்னு ஒரு சில பிக்காளி பசங்க நினைப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சிலர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி தெரியாதவங்க நினைப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், ப்ரீடிங்க்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான சேவல், ஒரு 5-6 வயசு சேவல் அங்கே இருக்குது, நல்ல ஈச்சம்பட்டியில். அந்த சேவலுக்கு போடுங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி இதை கொடுத்தனுப்பினேன் நான். ஆனால் அது சேவல் கொஞ்சம் ரேஜா, ஒரு 15 சைஸ் தான் வரும். இப்போ கோழியும் அதை விட சேவலோட பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேற இன்னொரு பட்டாவுக்கு போட்டு பார்த்தாரு. அது சேவலும் கிட்டே போகலண்ணா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் என்னன்னா, இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இவ்வளோ வயசாயிடுச்சு, தீனியே ஒரு நாளும் இது எடுக்கிறதில்ல. இப்போ மாதக்கணக்கில் நான் தீனி ஊட்டி விட்டுருந்தாங்கிறேன். டெய்லி தீனி ஊட்டி விட்டுறது, டெய்லி தீனி ஊட்டி விட்டுட்டு தண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊட்டி விட்டுறது. இவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை. நீ 2 தடவை 3 தடவை எல்லாம் தீனியை ஊட்டின்னு உக்காந்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது எவ்வளோ தீனியை சாப்பிடும், அது எந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் கோழி வளர்க்குறவங்க உங்களுக்கு தெரியல, உங்கள் கோழிங்களுக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை வயிறு அளவுக்கு தீனி, கம்பு கேழ்வரகு தான், வேறு எந்த தயார் தீனி அந்த தீனியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. கம்பு கேழ்வரகு ஊட்டிட்டு அரை வயிறு அளவுக்கு. அடுத்து வந்து தண்ணி எவ்வளோ குடிக்கும் இது அப்படின்னா, ஒரு 25லேருந்து 40 மில்லி தண்ணி குடிக்கும். 25 mlலேருந்து ஒரு 40 ml தண்ணி குடிக்கும். அப்போ அந்த 40 ml தண்ணியை வந்து ஊட்டி விட்டுருவோம். ஒரு நாளைக்கு அதுவே இதுக்கு போதும். ஒரு 24 hours அப்படியே இருக்கும், கரெக்டாக ஜீரணம் பண்ணிக்க. மறுபடியும் நம்ம அடுத்த நாளும் ஊட்டி விடணும். வேறு வழி இல்லை. இப்போ இவ்வளோ வயசான கோழி யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பும் தோலுமாக தான் இருக்கலாம். இவ்வளோ வயசில் எவனும் வச்சுன்னு இல்லை, யாருமே வச்சுருக்கிறது காலி பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வெயிட்டு தூக்கி பாருங்கள் கோழி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைஸில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டில் இருக்குது. இப்போவும் நல்லபடியாக வச்சுருக்குறேன். இது வந்து பாருங்கள், இது ரேஞ்சு பாருங்கள். சும்மா கை வைக்கிறதுக்கே விடாது கோழி. இவ்வளோ வயசுலேயும் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுன்னா அதை பார்த்துங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு. கை வச்சாவே கோழி வந்து பாருங்கள் கடிக்கும். அப்போ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே இல்லை, மேக்ஸிமம் யாருமே பண்ணுறதில்லை. ஏதோ ஒரு சிலர் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை.
இப்போ இந்த கோழியை விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். முக்கியமான விஷயம் நம்ம பேசுவோம். கோழி கொண்டு விட்டு வந்துடுறேன் நண்பர்களே. இப்போ எதுக்காக அந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ மற்றவங்க எப்படியோ அவங்க வளர்க்குறாங்க, போது வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்கிட்ட நீங்கள் பொருள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த பொருளுங்களை வந்து பத்திரமா வச்சு பயன்படுத்திக்கணும்னா நான் சொல்கிறேன். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்களும் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு செய்ய தெரிறதில்ல, அதுவும் ஒழுங்காக செய்கிறதில்ல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். நம்ம தம்பி ஒருத்தர் பரமக்குடியில் கொடுத்துருக்குறோம். பரமக்குடி அந்த ஏரியாவில் நம்ம பொருள் இருக்குது. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. வெடை கோழி, பெரிய கோழி, என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்குறாங்க. கீழே கோணிப்பை போட்டு, கோணிப்பை கூட இல்லை, அது சும்மா அந்த அரிசி பையை போட்டு அந்த கோழியை விட்டுருக்குறாங்க. அது அப்படி தடுமாறுன்னு எழுது, வெள்ளையும் பச்சையுமா கழிஞ்சிருக்குது. நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம கொடுக்குறதெல்லாம் என் உயிர் போகுதுன்னா கூட, உன் உயிரே போயிரும்பா, நீ ஒரு பொய்யை சொல்லி ஒரு கோழி விற்றுருந்தா கூட போடா, என் மயிறு நீருவேன் நான். அப்படி போய் சொல்லி விற்கணும் அவசியமே இல்லை. தங்கம் மாதிரி கல் மாதிரி கொடுத்து அனுப்புவோம் நான். அந்த மாதிரி கொடுத்து அனுப்பினேன். இப்போ அவங்க வாங்கிட்டு போய் 2 மாதம் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். 2-3 மாதம் ஆகிட்டுக்கும். பார்த்தா கழிஞ்சிட்டு கிடக்குது. அது எந்திரிச்சு நடக்கவே முடியல அந்த கோழிக்கு. அதுக்கு ஒரு தட்டு, அதுவும் கிண்ணம் இல்லை, பாக்ஸ் கிண்ணம் மாதிரி தீனி வைக்கிறதில்ல, தட்டு, அகலமான ஒரு தட்டு, அகலமான ஒரு தட்டில் தண்ணி, அகலமான ஒரு தட்டில் தீனி. அது எப்படி சாப்பிடும்? நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே. அதுவும் அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா கம்பு கொஞ்சம், சோறு கொஞ்சம். கம்பு இருக்குது, அப்புறம் சோறு. இந்த கம்புன்னா கம்பம்புல்லுன்னு சொல்லுவீங்களா, திருநெல்வேலி சைடில் கம்பம்புல்லுன்னு சொல்லுவீங்க நீங்கள். அது ஏங்க, கம்பு கூட சோறு கலந்து யாரும் வைப்பாங்களா? வெள்ளையும் பச்சைமா கழிஞ்சிட்டு இருக்கிற கோழிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல வந்து முடிஞ்சால் தீனியை ஊட்டி விடணும். அதுவே எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு வந்து அங்கே வச்சு விட்டுட்டு அது தடுமாறினதும் தீனி மேலே விழுந்துக்குச்சு. அது நான் பார்க்குறேன், அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் முடிஞ்சால் அந்த வீடியோ நான் இதில் வந்து டேக் பண்ணி விட்றேன், பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் கம்பல்சரி. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 வயிறு அளவுக்கு தீனியை ஊட்டி விட்டுட்டு, முடிஞ்சால் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அந்த சுடு தண்ணியை, வெதுப்பான சுடு தண்ணியை ஒரு 10 ml ஒரு 15 ml தண்ணியை ஊட்டி விட்டுட்டு, அந்த மாதிரி பண்ணால் தானே அது ரெடி ஆகும். அதுவே நடக்க முடியாமல் கிடக்குது. அதுக்கு வந்து அதுவும் அது ஒரு பாக்ஸ் கிண்ணம் மாதிரி இருந்து தீனி வச்சுருந்தா கூட அது கொத்தி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தட்டு, அகலமான தட்டு அதில் போட்டு வச்சுருக்கிறாங்க. எப்படிங்க சாப்பிடும்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து, நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போனீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்கிட்ட சும்மா வாங்கிட்டு போயிடல, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போகிறீங்க. ஆனால் அது பொறுப்பை பார்த்துக்க தெரியல. எதுக்குப்பா வாங்கிட்டு போகிறீங்க? ஏன் உங்களை மாதிரி 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போவேன். நல்லா பராமரிக்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுத்தா தப்பே இல்லை. காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறது, அது அநியாயமாக அதை சாவடிச்சு போடுறது. இது ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. ஏங்க, எங்கிட்ட இருக்கிற பொருளுங்களை பாருங்க. நீங்கள் ஒரு பொருள் கூட அந்த மாதிரி நோஞ்சானாவோ இந்த கழிஞ்சின்னு அது பண்ணி இது பண்ணலாம் உட்காந்துருக்காது. பார்த்த உடனே ஒரு சின்ன சிம்டம் வந்துச்சுன்னா கூட பார்த்த உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, முதல்ல ட்ரீட்மெண்ட்டு 2 நாள் 3 நாள் ஒரு கூண்டில் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு தீனி, தண்ணி, டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு எல்லாமே போட்டுருங்க. அந்த கூண்டுக்குள்ளே வந்து நீங்கள் தீனியோ தண்ணியோ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நீங்கள் செஞ்சிடணும். அதுக்கு ஊட்டி விட்டுறணும். தீனியும் தண்ணியும் ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து கூண்டுக்குள்ளே போட்டு மூடி விட்டுருங்க. தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எடுத்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. அது மோஷன் எப்படி இருக்குது, போயிருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குதா, இல்லை பழைய கண்டிஷனில் இருக்குதா? அப்போ பழைய கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட்டை மாற்றணும்னா இன்னும் கொஞ்சம் டோஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும். நம்ம டோஸ் மட்டும் ஹெவியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீனியை ஊட்டி விடாமல் அதை தின்னுக்கணும் உக்காந்திங்கன்னா அது செத்து போயிடும். அதையும் சொல்கிறேன். அதனால் ரொம்ப பார்த்தாவே கடுப்பாகுது நம்மளுக்கு. ஏப்பா, ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் குழந்தை குட்டிகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப படுத்து படிக்க ஆயிடுச்சு குழந்தை அப்படின்னா, அப்படி தட்டில் கொண்டாந்து சோறு போட்டுனதா இல்லை ஏதோ ஒன்று போட்டுனதா சாப்பிட்டுக்கன்னு வச்சுட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்கள், வச்சுட்டு போயிடுவீங்களா? அந்த குழந்தையை எடுத்து மடி மேலே படுக்க வச்சு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது எவ்வளோ விழுங்குதோ அது விழுங்குற அளவுக்கு நீங்கள் ஊட்டி விடுவீங்கல்ல. ஏன்னா மாதக்கணக்கிலே ஊட்ட சொல்கிறேன் நான். அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற டைமில் தீனியை ஊட்டி விட்ருங்கப்பா, தண்ணியை ஊட்டி விட்ருங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க.
ஒரு 3 நாளில் சரியாக போயிடும். எந்த மாதிரி நோய் இருந்தாலும் 3 நாளில் சூப்பராக சரியாக போயிடும். ஆனால் நம்ம பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. சும்மா அப்படி தட்டில் வச்சு விட்டுட்டு அது தின்னுபிடுமா? இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறமா அவர்கிட்ட இருந்து வாங்கின்னு வந்தால் என்கிட்ட நிற்கலை அப்படின்றது. எப்பா நான்லாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா எங்கிட்ட இன்னமும் நிற்குமா? இப்போ நான் டஃப் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. எந்த மாதிரி ஒரு பெரிய லைன் இருந்தால் கூட டஃப் கொடுக்குது நம்ம சேவலுங்க. அது காரணம் என்ன? லைனேஜ் இன்னைக்கு வரைக்கும் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். சும்மா இல்லை, ஒரு சேவலோ கோழியோ ஏதோ ஒன்று அப்படி நடக்கும்போது அது நிற்கும் போதே தெரிஞ்சிடும் அது ஏன் அப்படி நிற்குது, அப்போ எதுக்கோ பிரச்சனை இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங், ஒரு 4 கால் அதை எடுத்து வச்சு நடக்கும்போது சொல்லிடுவோம் நான் இதுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ அது எனக்கு மட்டும்தான் தெரியுதா? உங்களுக்கும் தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ போன வாரத்தில் ஆந்திராவில் ஒரு தம்பிக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பட்டா ஒன்று கொடுத்து அனுப்புனேன். ஆந்திரா அவர். இப்போ போன வாரத்தில் வந்து அண்ணா நான் பட்டா எடுத்துன்னு வந்துடுறேன், அது வந்து சண்டை செஞ்சால் கீழே தொப்புன்னு கீழே உழுது, நின்று செய்ய மாட்டேங்குது அப்படின்னாரு. சரி அண்ணா எடுத்து வந்து அது ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு விடுங்க, எப்படி இருக்குது சேவலை பார்க்கலாம் அப்படின்னா. வீடியோ எடுத்து போட்டுடல, ஃபோட்டோ மட்டும் நல்லா நிற்கிற மாதிரி தண்ணி போட்டு தொடச்சி நிற்கிற மாதிரி போட்டு விட்டுருந்தாரு. சரி அண்ணா எடுத்துன்னு வந்துருங்க அப்படின்ட்டேன். நான் உங்களுக்கு ரிட்டன் நீங்கள் காசை வாங்கினாலும் சரி, இல்லை அதுக்கு பதில் வேறு பட்டா வாங்கினாலும் சரி நான் கொடுத்து அனுப்புகிறேன்ப்பா அப்படின்ட்டேன். இல்லைண்ணா எனக்கு காசெல்லாம் வேணாம், வேறு பட்டா எதுனா கொடுத்துருங்க அப்படின்னாரு. பட்டா சப்போஸ் எங்கிட்ட இல்லைன்னா நான் காசு கொடுத்துறோம்னா காசெல்லாம் வேணாம், வேறு எதுனா விடையிருந்தா கூட கொடுத்துருங்க அப்படின்னா. சரி பார்க்கலாம், நீங்கள் எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டேன். இது போன வாரம் நடந்தது தான். நான் சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், பாருங்க கண்ணே, ஏதாவது நோய் நொடி இருந்துச்சுன்னா, ஏதாவது அதுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் ரிட்டன் எடுத்துக்க மாட்டேன், இப்போவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து எடுத்துன்னு வந்து சரி நேரில் போய் அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம்னு எடுத்துன்னு வந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து போகிற பஸ் பேர் உங்களுக்கு வீண் செலவாகும். 2 நாள் நீங்கள் வந்து போகிறதுக்கு 2 நாள் ஆகும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பாவம் பார்த்து கொண்டு வருவாங்க, ரிட்டன் எடுத்துன்னு வந்தால் பார்த்து வெறும் எலும்பு தோலுமா இருக்கும், எல்லாம் நோய் கழிச்சலும் அதுமா இருக்கும். சரி இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது, சரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான காசோ அல்லது அதுக்கு பதில் வேறு பொருளோ கொடுத்து அனுப்பிடுவோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்னை ஏமாற்றி பண்ணின்னுக்கிறாங்க. அப்புறம் கொண்டு வந்துட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி வந்துருங்கப்பா, நைட் டைமில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. நைட் டைமில் எங்கிட்ட பொருளும் கொடுக்க மாட்டேன், வேறு ஆளுக்கிட்ட நான் வாங்க மாட்டேன். அப்புறம் இல்லை நான் வந்துடுறேன் சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:30 மணிக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. காலையில் கிளம்பணும். சரி ஓகே, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, என்ன பண்ணுறது. சரிக்கு என்ன 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும், இப்போ 6:30 மணி நேரம் ஒரு 7:30 8க்குள்ளே வந்துடுவீங்க வாங்கன்ட்டேன். வரான்னு பார்த்து 11 மணி ஆயிடுச்சு, நைட்டு 11 மணி. ஏன் அவ்வளோ டைம் அவங்க லேட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. நைட்டு 11 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் அதுக்கு பதில் ஒரு பட்டா, பர்ஃபெக்டான ஒரு பட்டா எங்கிட்டே டப்னி பார்த்து வச்சிருந்த பட்டாவை சரிப்பா அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டா எடுத்து வந்து காமிச்சிட்டு சரி சார் ஓகேன்ட்டாங்க. சரி அங்கே உங்கள் பட்டா இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எடுங்கப்பா வெளியே அப்படின்னா பேக்லேருந்து எடுத்து வெளியே விட்டதுமே அப்படி வெள்ளையும் பச்சையுமா பீச்சிருச்சு, அப்படி கழிஞ்சிருச்சு. பார்த்த உடனே எனக்கு பயம், ஏன்னா எத்தனை பேர்கிட்ட நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருப்பேன். என்னப்பா கழியுதுன்னு. இல்லை சார். சரி ஓகே, அவ்வளோ ட்ராவல் வந்தது ஓகே. பார்த்தா அப்படி நிற்குது, கர்றன்னு தொண்டையெல்லாம் வீங்கி போய் சளி பிடிச்சிருக்குது சேவலுக்கு. நான் கொடுத்தது அப்படி இரும்பு தூண் மாதிரி கொடுத்தேன். இவங்க எடுத்துன்னு அது எலும்பு தோலும். அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ சேவலுங்களுக்கு பேக் சைடில் பிடிச்சி பார்ப்போம்ல, வெறும் எலும்பு தோல் மட்டும்தான் இருக்குது, அந்த சதையே ஒரு துளியளவு கூட இல்லை சேவலுக்கு. என்னவா சின்ன கோழி குஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய சேவல், 16 17 சைஸ் அந்த சேவல். இவ்வளோ பெரிய சேவல் கொடுத்தா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னா, இல்லை சார் நல்லா தான் இருந்துச்சு, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன், நான் வேலைக்கு போயிடுறேன், அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் தான் சேவலை நான் வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னாரு. கண்ணா நீங்கள் யாருக்கிட்டே கொடுத்துக்குவாங்க, அது எனக்கு தேவையில்லை, சேவல் நான் கொடுத்த மாதிரி இருக்குதா முதல்ல அப்படின்னா. இல்லை சார் கொஞ்சம் வெயிட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மீதியெல்லாம் ஆக்டிவாக இருக்குது சார் சேவல். எடுத்து வெளியே விட்டால் என்னமோ அப்படி சொங்கி மாதிரி இப்படியே செத்து போகிறவன் நடப்பான், அந்த மாதிரி நடக்குது. இப்படி தான் நடக்குமாப்பா அப்படின்னு. இப்போ நான் வந்து ஏன் பட்டாவை எடுத்து வெளியே விட்டதுன்னா அது நைட்டு இப்போ கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேலே ஆகி போச்சு. ரெக்கை தட்டி கூவுது நைட்டு. வேணா வேறு சேவலை பார்த்த உடனே இது ரெக்கை தட்டி பட்டன்னு கூவுது, அது அப்படியே நிற்குது. நானும் இன்னும் பார்த்துட்டு சரிக்கண்ணா இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு என் சேவலை கொண்டு போய் கூண்டில் போட்டு நீங்கள் எடுத்து கிளம்புப்பா அப்படின்ட்டேன். ஏன்னா இது மாதிரி கொண்டாந்து கொடுத்து என்கிட்ட நிறைய செத்துனுக்குது. அது ஈரல் வீக்க நோயாக இருந்துச்சுன்னா நான் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஒரு 10 20 பொருள் செத்துரும்.
அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தான் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் எடுத்துன்னு கிளம்புங்க தம்பி அப்படின்ட்டா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல. என்ன பண்ணேன்னா, அது கொஞ்சம் தீனியே வயிற்றுல இல்லை பாவம். கொஞ்சம் தீனியை ஊட்டி விட்டு, தண்ணியை ஊட்டி விட்டு, அதுக்கு டேப்லெட் என்னென்ன டேப்லெட் போடணுமோ அந்த டேப்லெட்டில் அதுக்கு போட்டு, நைட்டு எங்கிட்ட டாக்ஸிம் இருந்திருந்தால் நைட்டு டாக்ஸிமே போட்டு அனுப்பிட்டுருப்பேன் இன்ஜெக்ஷனை. அப்போ இல்லை, டேப்லெட்ஸ் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா டேப்லெட்டு அவருக்கு ஒரு 2 வேளை 3 வேளைக்கு டேப்லெட்டு கொடுத்து அனுப்பினேன் நான். நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு நாளைக்கு காலையிலையும் போட்டு விட்ருங்கப்பா, தீனியை ஊட்டி விடணும், இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்து அனுப்பிட்டேன் சேவல். அது ஏன்னா நம்ம பாவம் பார்த்து 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 அதை கொண்டு வந்து நாம் இங்கே வச்சுக்கின்னு அது அது அதை காப்பாற்றுறதுக்குள்ளே இன்னும் 4 கோழிகளுக்கு நோய் வந்துடும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ஆணிவேர் அப்படின்ற மாதிரி என்னுடைய லைனேஜுக்கு நான் தான் ஆணிவேர். இப்போ முன்ன காமிச்ச கோழி 13 வயசுக்கு மேலேயே ஆகுது கோழிக்கு, இன்னும் நான் வச்சுன்னுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கோழிகளுக்கெல்லாம் அட்டாக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. ஏற்கனவே அதுக்கு தீனி ஊட்டின்னு உட்காந்துக்கிறேன் நான். அதனால் அதை பண்ணி விட்டேன். அப்புறம் நேற்று ஜவ்வாது மலையில் ஒரு தம்பிக்கு நம்ம கொடுத்துருந்தோம், கோழி குஞ்சுகள் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நல்லா பெருசாகி பட்டா சைஸுக்கு வந்துடுச்சு. அது வந்து இந்த பிரிவு ரெக்கு வந்துடுச்சு, சீல் ரெக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சீல் ரெக்கு வந்துச்சு அந்த பட்டாவுக்கு. சரி, சீல் ரெக்கு தான் இருக்குதுன்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் பட்டா நான் கொண்டாந்து கொடுத்துறேன்னா அதுக்கு பதில் வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் தரேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருந்தால் தான், நம்ம இருக்கும்போது தான் அவருக்கு கொடுக்க முடியும். அப்புறம் நேற்று என்ன பண்ணேன்னா, நேற்று ஒரு பட்டா ஒன்று, பர்ஃபெக்டான ஒரு பட்டா ஒன்று, கதர் யாக்கூத், ஃபுல் கல்லோவில் கதர் யாக்கூத்தில் நல்ல, அது பார்த்தாவே இது 1.5 வயசு சேவலுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரே அப்படி தான் நினச்சார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்து பட்டா தான் அது. ரொம்ப ஒரு 7.5 மாதம் ஆகும். நல்ல பூட்டான சேவல். சரி, அதை எடுத்து நான் கிளம்பிட்டேன். அவரும் அந்த பட்டாவை எடுத்துன்னு வந்துட்டார். போயிட்டு நம்ம பட்டாவை முதல்ல அவர் கையில் கொடுத்து, கண்ணை பிடிச்சி பாருங்க கண்ணை சேவல்னா, ஆனால் சூப்பராக இருக்குண்ணா, 1.5 வயசு சேவல் மாதிரி இருக்குதுண்ணா பார்க்குறதுக்கு, கழுத்தெல்லாம் அப்படி எல்லாம் சொன்னார். இல்லைங்கண்ணா, அது ஒரு 7.5 மாதத்து பட்டா தான், அது கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோங்க, வச்சு பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுத்து வந்து பட்டாவை எடுங்க அப்படின்னு சொல்லி பையிலேருந்து பேக்லேருந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா பிடிச்ச அந்த நெஞ்சு எலும்பு மட்டும்தாங்க இருக்குது, பேக் சைடில் சதையே இல்லை. அது நான் அந்த ஆந்திராக்காரர் சொன்ன பாருங்க, அதை விட இது இன்னும் மோசமாகுது. ஆனால் நோய் இல்லை, இதுக்கு பராமரிப்பு சுத்தமாக இல்லை, 1% கூட பராமரிப்பு இல்லை. நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கூட அவ்வளோ அருமையாக வளர்க்குறான். பார்த்த உடனே எனக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் பிபி டேப்லெட் போடுறேன், எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. என்னப்பா இப்படி பண்ணுறேன், இப்போ நான் கொடுத்த சேவல் எப்படி இருக்குது, நான் கொடுத்த சேவல் இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்குண்ணா, கல்லுமா இருக்குது. இந்த இப்போ பட்டா இப்படி இருக்குது, இது அறுத்து சாப்பிட்றதுக்கு கூட இது உதவாதுன்னு நான் சொன்னேன். இது சாப்பிட்றதுக்கு கூட உதவாது, வெறும் எலும்பு தோல் மட்டும்தான் இருக்குது. இல்லைண்ணா நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஆமாம், ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவ் வந்துட்டு மட்டும் என்னத்துக்கு கிழிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு, அவர் என்ன தெரியுமா பண்ணேன், நான் எடுத்துன்னு போனார்ல பட்டா, அதை அவர் கையில் கொடுத்துட்டு, அவர் எடுத்துன்னு வந்தார்ல பட்டா, அதையும் அவர் கையில் கொடுத்துட்டு, எப்போ கிளம்பு பண்ணின்னு சொல்லிட்டு கம்மன் வந்துட்டேன் நான் கோவத்தில். யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இப்போ என்ன இப்படி கொண்டு வந்துருக்கிற, அதெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது சொல்லிட்டு, நான் கொண்டு போன பட்டாவே நான் எடுத்துக்கிட்டு தானே வந்துருக்கணும். அந்த பட்டாவை கொடுத்துட்டே வந்துட்டேன். சார், நான் என்ன தெரியுமா சொன்னேன், உங்களுக்குன்னு இந்த பட்டாவை நான் எடுத்துன்னு வந்துட்டேன், மறுபடியும் நான் அந்த பட்டாவை வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டேன். ஏன்னா என் மனசாட்சி ஒத்துக்காது. அவர் எவ்வளோ ஆசையாக வந்திருப்பார், அண்ணங்கிட்ட வந்து நல்லா இருக்கிற பட்டாவை நம்ம வாங்கி போயிடலாம், இதை கொண்டு போய் கொடுத்தா அவர் நல்லா ரெடி பண்ணிக்குவார் அப்படின்னு நினச்சி கூட வந்திருக்கலாம். இப்போ நம்ம வந்து அவங்க சரியில்லைன்றதுக்காக நம்மளும் அதே தப்பு பண்ணக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அவர் கொண்டு வந்தது நோய் நொடி இல்லை, அவருக்கு பராமரிக்க தெரியல சேவல், அவ்வளோதான், வெறும் எலும்பு தோலுமா இருக்குது, திருச்சியில் தானே விட்டு வச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நம்ம ஏதாவது தப்பாக நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் அவங்க மாற்றி பேசியிருக்கலாம். ஏன்னா சும்மா வெளியே விட்டுட்டா போதுங்க, பாருங்க மேய்ஞ்சிட்டு கிடக்குது என் கோழிங்கெல்லாம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறதில்ல, எந்த ஸ்பெஷல் தீனியும் போடுறதில்ல. கம்பு கேழ்வரகு, கம்பு இன்றைக்கி கேழ்வரகு வாங்கினேன் 42 ரூபா ஒரு கேஜி, 50 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நான். 100 கிலோ கம்பு, 50 கிலோ கேழ்வரகு 50 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு அதை மிக்ஸ் பண்ணி போடுவோம். இவ்வளோ தான், வேறு எந்த தீனியும் போடுறதில்ல. ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு, இவ்வளோ தான். பார்த்தா ஒரு வெளியே சும்மா விட்டுருந்தா கூட அது பாட்டு பூச்சி புழு பறி சாப்பிட்றதாலே சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் ஏதோ பண்ணிட்டார், குண்டுக்குள்ளே போட்டு வச்சு என்னவோ பண்ணிட்டாரு, ஒன்றுமே இல்லை உடம்புல. அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட உதவாது, வெறும் எலும்பு தான் இருக்கும். என்ன பண்ணிட்டேன்னா, தம்பி எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போன சேவலையும் அவருக்கு கொடுத்துட்டு கம்மன் வந்துட்டேன்.
வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கோபம் தணிஞ்சதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன். கண்ணே, உங்கள் மேலே நான் வந்து ரொம்ப அளவு கடந்த அன்பு மரியாதையும் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒன்றும் சின்ன பையன்லாம் இல்லை. அவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38 40 வயசு பக்கம் ஆகும். அதனால் நான் சொன்னேன், உங்கள் மேலே நான் அளவு கடந்த மரியாதையும் அன்பு வச்சுருக்கிறேன் கண்ணே. நீங்களே இப்படி பண்ணால் எப்படி? சொல்லணும்ல, நீங்கள் அங்கேருந்து எடுத்துன்னு வரும்போதே அண்ணா கொஞ்சம் சேவல் ரொம்ப டல்லாக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். இது என்னுடைய அன்பு பரிசாக நீங்கள் பொங்கல் பரிசாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த சேவலவை அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். யார் பண்ணுவாங்க? யாராவது கொடுப்பாங்களா அவ்வளோ பெரிய பட்டாவை? அது 100% கேரண்டி பண்ணி கொடுக்குற பட்டாங்க. ஒன்றும் சும்மா ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்றதில்ல. அந்த மாதிரி நான் என் கேரக்டரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய விலை விற்கிற சேவலாக இருந்தால் கூட சரி, என் மனசுக்கு தோணுச்சாதான் போய் எடுத்துன்பா, காசு வேணாம் ஒன்று வேணாம் எடுத்துன்னு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க? அது மாதிரி நண்பர்களை இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் அதை கொண்டு போய் வச்சு பராமரிக்கிறவங்க சரியில்லை. ஒழுங்காக பராமரிக்கிறதுக்கே தெரியறதில்ல. ஒன்றுமே பண்ணாதீங்கப்பா. நீங்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க, லைட் எரியுது. ஏன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வாய்ஸ் கட் ஆகி போயிடும், பேசுகிறத கேட்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் கோழிகளை திறந்து விட்ருங்க வெளியே, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்கட்டும். ஈவினிங் அதுங்களா வரும், இருட்டு கட்டும்போது அதுங்களா கூண்டுக்கு வரும், அப்போ போட்டு மூடி விட்ருங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. தீனி கூட வைக்காதீங்கப்பா. ஏப்பா தீனியே வைக்காதீங்கப்பா, தயவு செய்து எதுவுமே போடாதீங்கப்பா. அதுவே போய் எதையாவது சாப்பிட்டு வந்து அது பாட்டுக்கு உயிரோட கிடக்கும். அந்த தீனியை வைக்கிறேன் அந்த தீனியை வைக்கிறேன்ற பேரில் அது உங்களை நாசம் பண்ணி காலி பண்ணி விட்றது. கடைசியில் அது டெத் கண்டிஷனுக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு உட்காந்துக்கிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் உட்காந்து கிடக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்து? இப்போ எல்லாரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லி உட்காந்துக்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க வேற ஆளுங்கிட்ட? அவனெல்லாம் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண, அதுக்காக நைட்டு 12 மணிக்கு உட்காந்துங்க நான் ட்ரீட்மெண்ட் சொல்லி உட்காந்து கிடக்கிறது. உங்களுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு மனசு கேட்கறதில்ல. நல்ல பொருள் ரொம்ப ஆசையாக நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்களுக்கு அது தெரியல. அப்படி நான் சொல்லுவேன், இது பண்ணுங்கப்பா, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. ஒரு சிலர் கரெக்டாக பண்ணி இது ரெடி பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு அதுவும் தெரியல. அதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்முடைய கோழிகள் கோழிகளுடைய முட்டைகளோ அல்லது கோழி குஞ்சுகளோ இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ இருக்குது. ஆனால் பொங்கலுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா, பொங்கல் டைமில் இவன் சேல்ஸ் பண்ணுறான்டா அப்படின்னு ஒரு சில தருதலைங்க நினச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம், பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ளே. பொங்கலுக்கு முன்னாடி வேறு கரெக்டாக ஜனங்க கையில் காசு இருக்கும், இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டால் டக்குன்னு எல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு சொல்கிறான், சேல்ஸுக்குன்னு சொல்கிறான்னு ஒரு சில தருதலைங்க நினைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே பொங்கல்லாம் முடியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் நான். ஒரு சில பொருள்கள் நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே நம்ம லைன் வச்சுருக்கிறீங்கள, ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பீங்க, இருக்கும். ஒரு சிலர்கிட்ட இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருக்கோம், இல்லை கீரிப்புள்ள பிடிச்சிட்டு போயிருக்கோம், நாய் கடிச்சு போட்டுக்கும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் மருந்து வச்சுருப்பா, இல்லை என்னமோ ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போச்சு. இல்லை இருக்குது ஆனால் வேணும், மறுபடியும் நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்னா அந்த மாதிரி இருப்பீங்கள்ல. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட முடியாது. கண்ணா இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அப்போ அவருக்கு வந்து அந்த டைமில் காசு இருக்காது. அப்போ அவருக்கு மன சங்கடமாயிரும். ஐயோ அண்ணா கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நம்மளால் வாங்கிக்க முடியலையே, காசு இல்லைன்னு எங்கேயாச்சும் கடன் வாங்குவாங்க, யாருக்கிட்டையாவது கடன் கேட்பாங்க. அது பேச்சே இருக்கக்கூடாது. இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து கடன் வாங்கி வாங்காதீங்க. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பு தானா அவ்வளோதானா அப்படியெல்லாம் இல்லை, மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க. கடன் வாங்கி எப்போவுமே பொருள் வாங்காதீங்க தயவுசெய்து. வந்து உயிருள்ள ஜீவன்களை நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து உயிருள்ள ஜீவன்கள். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போ என்ன நோய் வரும்னு தெரியாது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம வச்சு வளர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. அதனால் சில பொருள்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்கிற நண்பர்களே, நான் சேவ் பண்ண நம்பரில் இருந்து வரக்கூடிய மெசேஜ் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். புது நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். தயவு செய்து நீங்கள் மெசேஜ் போடாதீங்க. புது நம்பர்லேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் போடாதீங்க, நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் என்னைய தப்பாக நினச்சிக்கூடாது. புது நம்பரை இருந்தால் அப்போ உங்கள் வீடியோ நான் பார்க்குறது இல்லையா, அப்போ எனக்கு தர மாட்டிங்களா அல்லது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னா, நண்பர்களே
இப்ப பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னா நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். நீங்கள் புது நம்பராக இருங்க, புது ஆளாக இருங்க, எனக்கு யாருன்னே தெரியாதவங்கள கூட இருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பணப்பிரச்சனை அல்லது ஒரு மனப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் உதவி பண்ணிடுறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அல்லது மனசில் ஏதாவது சங்கடமா, வீட்டில் பிரச்சனையா, அந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்குண்டான வழியை நான் காட்டி விட்டுருவேப்பா. இந்த இடத்துக்கு போய் இது பண்ணிக்கப்பா, நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பல ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி கஷ்டம், ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அல்லது ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இவ்வளோ காசு கேட்குறாங்க, ஏதோ ஒன்று ரொம்ப முடியல. ஒரு சார் ஒருத்தர் என் கூட அவர் பிஎட் படித்தவர். இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அவர் வேலைக்கு போகிறதில்ல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவருக்கு வேலைக்கு போகிறதில்ல. ஒரு 3 நாளாக 4 நாள் ஆகுது, நேராக நடந்தே வந்துட்டார். பாலக்கோட்லேருந்து நடந்தே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். பார்த்தா இப்போ சார் அப்படின்னாரு, வணக்கம் சார், வாங்க சார்னு கூப்பிட்டு உள்ளே உட்காரிச்சு பேசுனா ஒரு ரொம்ப இதாக பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸில் காசு வாங்கிட்டேன் சார், 4 மாதம் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் என்னால் அது ஒரு மீதி அமௌண்ட்டு கட்டவே முடியல, ஒரு 4500 தேவைப்படுது அப்படின்னு பேசியிருந்தார். பொங்கலுக்கு முன்னாடி, கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி. நானும் அப்போ தான் பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் இல்லை பொங்கல் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. அவர் வேலைக்கு போகிறாரு போகிறதில்ல, அவங்களுடைய பர்சனலுக்குள்ளே நம்ம நோண்டி நீ வேலைக்கே போக மாட்டேன்ற, அதனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, நீ வந்து எங்கிட்ட கேட்குற, அப்படிலாம் அந்த பர்சனலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். அப்புறம் நான் என் கேரக்டர் எப்படின்னா, என் கையில் காசு இருந்துச்சுன்னா நான் வச்சுக்கினே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது என்னால் தூங்கவே முடியாது அன்றைக்கி நைட்டு. ஒரு வாரம்னா கூட எனக்கு தூக்கம் வராது, சாப்பாடு சாப்பிட முடியாது. அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டோம், நம்ம கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தாங்காது. அப்புறம் நான் சொன்னேன், சார் இருக்குது காசு என்கிட்ட இருக்குது, ஆனால் எனக்கெல்லாம் நான் வந்து எந்த பொங்கலோ தீபாவளி எந்த இதுக்கு நான் அவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறது, புது ட்ரெஸ் நான் எப்பயுமே வந்து ஃபெஸ்டிவலுக்கு எடுக்க மாட்டேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 5 செட்டு 4 செட்டு 5 செட்டு மொத்தமாக எடுத்துன்னு வந்துடுவோம் போயிட்டு, எப்பயாச்சும் அதே போட்டுக்குவேன். ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நான் புது துணி என்றைக்குமே எடுத்ததில்லை. ஆனால் பிள்ளைங்களை எதிர்பார்ப்பாங்களே, சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு காசு வச்சுன்னுக்கிறேன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார், ஒரு 3000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 3000 உங்களுக்கு கொடுத்துட்றேன், மீதி இருக்கிறத நான் வந்து என் வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா. இல்லை சார், நான் காலையிலேருந்து அவர் உண்மையாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், அவர் சொன்னது காலையிலேருந்து 100 பேருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்றார். அவர் 100 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார், அதில் ஒரு 20 பேர் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மீதி பேர் ஃபோனை அட்டனே பண்ணலை. நானும் அந்த டயல்டு இதுக்கு கால்ஸ் காமிக்கிறாரு. அதான் சார் உங்கள் நம்பரே என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் நேராக நடந்து வந்துட்டேன், இங்கே வந்தால் ஏதாவது ஒரு வழி பிறக்கணும்னு நம்பிக்கையில் தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 3000 காசு அவர்கிட்ட கொடுத்துட்டுன்னா நான் ரிட்டர்ன் மறுபடியும் என்னைக்கு கொடுப்பீங்க, நாளைக்கா இல்லை அடுத்த மாதமா அடுத்த வருஷமெல்லாம் கேட்க மாட்டேன், கொடுத்துருவேன், அவ்வளோதான். அது அவராக எப்பயாச்சும் ஞாபகம் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னா வாங்கிக்குவேன், இல்லைன்னா இல்லை, அது நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நம்மளுது இல்லைன்னு நினச்சிக்குவேன் நான், அவ்வளோதான். யாருக்குமே அப்படி தான் பண்ணுறேன் நான். என் கையை விட்டு ஒரு காசு போகுது அப்படின்னா அது என் காசு இல்லை, அதை நான் மறுபடியும் எனக்கு வரும்னு நான் நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு பொய் சொல்லி ஏமாத்தின்னு போனவங்களாம் இருக்கிறான் எவ்வளோ பேர். காசு பொருள்கள் மட்டும் இல்லை, காசே எவ்வளோ பேர் பொய் சொல்லி ஏமாத்திங்கிறான் திருட்டு பசங்க. நீ உண்மையிலே கஷ்டம்னா நான் கொடுப்பேன்டா, என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைடா, எதுக்குடா என்கிட்ட பொய் சொல்லி என்கிட்ட ஏமாற்றி நீ காசை வாங்கின்னு போய் தின்னா அது உனக்கும் ஒட்டாது, அது நினைக்கும் போதெல்லாம் உன் மேலே எனக்கு வெறுப்பு தாண்டா வரும். உண்மையாக சொன்னால் நான் கொடுப்பேன்டா, என்னால் முடிஞ்சது பண்ணுவேன், நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஆனால் கடவுள் எனக்கு ஏதோ ஒரு சில காசுகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். திருட்டு பசங்க ஒரு சிலர் எங்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி காசு வாங்கிக்கிறாங்க, அது எங்கிட்ட பொய் சொல்ல வேண்டியதே தேவையில்லை, இருக்கிற உண்மையை சொன்னாவே நான் கொடுத்துருவேன். நான் வச்சுக்கினெல்லாம் இல்லைன்னு சொல்கிற ஆளே இல்லை. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, என்னுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு இந்த கேரக்டர் இருக்குலாம் தெரியாது எனக்கு. என்கிட்ட உண்மையை சொன்னாவே பொருள் வாங்கி போயிடலாம், காசை வாங்கி போயிடலாம், அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் குடி எனக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கஷ்டத்துக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, அது மறுபடியும் கொடுங்க. அந்த மாதிரி நண்பர்களே, இது எதுக்கு சொல்ல வந்தனே தெரியலையே, கான்செப்ட்டு வேறு பக்கம் போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நண்பர்களே, என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான். நம்முடைய லைன் வச்சிருக்கிறவங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இனிமேல் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டீம் அமைஞ்சிருச்சு.
பெரிய டீம் நம்மளுது. சும்மா சாதாரண டீம் இல்லை, பெரிய டீமு. அதில் வந்து ஒரு சிலர் நம்ம டீமை விட்டு போயிருக்கலாம், அல்லது நம்மக்கிட்ட பேசாமல் போயிருக்கலாம், இல்லை அவங்க கேரக்டர் சரியில்லைன்னு நான் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கும். மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்கூலில் 4000 5000 பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 4000 5000 பேருமே தப்பானவங்களாம் இருந்துருவாங்களா? ஒரு 40 50 பேர் தப்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். 4000 5000 எங்கே இருக்குது, 40 50 எங்கே இருக்குது? அப்படித்தான். இப்போ நம்ம டீமில் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்கன்னா, அதில் ஒரு 10 பேர் 20 பேர் சரியில்லைன்னா கூட நம்ம ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருந்துடலாம். அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்காக டீமுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆயிர போகிறதில்ல. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இனிமே நம்ம டீமுக்கு மட்டும்தான் நான் சப்ளை பண்ணுவேன். அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். நம்மளுக்கு டீம் ரொம்ப பெருசாகிடுச்சு. இனிமேலும் புதுசு புதுசாக கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா, அது அந்தந்த ஊர்லேயே நம்ம சேவலே ஆஃப்னட் ஆகிரும். அதனால் அது மாதிரி வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு, நம்ம டீமில் நம்ம லைனேஜ் வச்சுருக்கிறவங்க அல்லது நம்ம லைனை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், அதோட ரேஞ்சு தெரியும். எந்த மாதிரி லைனேஜ் இதுன்றது எங்கிட்ட வாங்கிட்டு போனவங்களுக்கு தானே தெரியும். வாங்காத சும்மா வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிருமா? அதனால் நம்ம டீமில் இருக்கிறவங்க, அதாவது என்கிட்ட ஏற்கனவே வந்து பொருள் வாங்கிட்டு போனவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. பொருள் இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் புதுசாக யாருக்கும் கொடுக்குற மாதிரி வாய்ப்பில்லை நண்பர்களே. தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், கண்டிப்பாக உதவி செய்வேன். ஆனால் இந்த சேவல் கோழிகள் விஷயத்தில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. நல்லவங்க மாதிரி நடித்து என்கிட்ட ஒரு காசு கூட கொடுக்காம ஏமாற்றி வாங்கின்னு போய் அதை கொண்டு போய் தப்பான வழியில் பயன்படுத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ யாரை நம்பி நம்ம கொடுக்க முடியும்? இப்போ இவ்வளோ வருஷம் இந்த பழக்க வழக்கத்தில் எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் பொருள்கள் இருக்குது, வேணுன்றவங்க நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. தயவு செய்து கால் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பரை நான் பிளாக் பண்ணி விட்ருவேன். நான் அதையும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்தாவே பயங்கர கடுப்பாகுது எனக்கு. அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க. நீங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க. யாருமே ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் போட்டு விடுங்க. இதில் போய் என்ன இருக்குது? அதான் நண்பர்களே, கோழி தாய் கோழியோட ஒரு 4 குஞ்சுங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீத்தா கோழி தம்பிக்கு கொடுத்தேன், ராமன் அப்படின்னு தம்பி ஒருத்தருக்கு. அது நல்லா குஞ்சுங்க வளர்ந்துருக்குது. மொத்தம் 9 குஞ்சுகள் கொடுத்தா அதில் ஒரு 3 குஞ்சு கீரிப்புள்ள பிடிச்சி போச்சுன்னா 6 குஞ்சுங்க சூப்பராக வளர்ந்துருச்சுனான்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். 6 வளர்த்துட்டாருனாவே அவருக்கு போதுமானது. அது மாதிரி இப்போ ஒரு பியோர் கதரில் ஒரு பொட்டைக்கோழி ஒரு 4 குஞ்சு வச்சுருக்குதுங்க. அந்த குஞ்சுங்களுக்கு என்ன ஒரு 10 நாள் ஆகும். கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகுங்க அந்த குஞ்சு. ஏன் இது கொடுக்குறேன்னா, இது பாருங்கள், நம்ம இடம் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே நான் பண்ண முடியாது. அது போக 6 முட்டை தான் வச்சேன், கொஞ்சமாக வச்சு பண்ணிக்கலான்ட்டு 6 முட்டை வச்சு 5 குஞ்சு பொறிச்சிச்சு. நேற்று நான் இப்படி தான் உட்காந்துக்கின்னு அந்த கல் மேலே பாருங்க, ஒரு கல் இருக்குது, அந்த கல் மேலே உட்காந்துக்கின்னு ஃபோன் வச்சுக்கிட்டு யாருக்கோ ரிப்ளை பண்ணிவிட்டு ஏதோ ஃபோன்னு வச்சுருந்தேன்ப்பா, ஏதோ ஒரு வீடியோ ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். அண்ணாமலை ஐயாவது ஸ்பீச் பார்ப்பேன் நான். அண்ணாமலை ஐயாவது ஸ்பீச் பார்ப்பேன். அவர் வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக பேசுவார். அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு கீரி வந்து ஒரு கோழி குஞ்சு பிடிச்சிக்கின்னு கடிச்சிட்டு இன்னொரு கோழி குஞ்சு பிடிக்கிறதுக்கு ஓடுது. அப்புறம் நான் ஓடி போய் போனதுமே அது எடுத்துன்னு ஓடி போயிடுச்சு. இப்போ அது ஒன்று பிடிச்சிருச்சு, மீதி இருக்கிற 4ஐயும் அது விடாது, எப்படி இருந்தாலும் காலி பண்ணிடும். அப்போ இவ்வளோ நாள் அதை வந்து அதுவும் முக்கியமான சேவலுக்கு போட்டு, நம்ம ராக்கெட் சேவலுக்கு போட்டு ப்ரீட் பண்ண குஞ்சுங்க. அது ராக்கெட் சேவல்ன்றது வந்து நம்ம பேய்கோழியுடைய பையன், அதுக்கு போட்டு ப்ரீட் பண்ணது. நம்ம ராக்கெட் சேவலில் வந்த பட்டா ஒன்று இருக்குது, நான் இப்போ எடுத்துன்னு வந்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அதில் வந்ததுங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். ராக்கெட்டில் வந்தது நல்ல எனக்கு அமைஞ்சிருச்சு, ரொம்ப டாப் கிளாஸ். அதில் வந்த பட்டாங்கெல்லாம் அந்தளவுக்கு செஞ்சு காமிக்குதுங்க. அது மாதிரி ஒரு 4 குஞ்சுங்க இருக்குது கோழியோட. நீங்கள் தாய் கோழியோடையே நீங்கள் வாங்கிட்டு போய் கூட குஞ்சுகளை பராமரிச்சிங்கன்னா, குஞ்சுங்கெல்லாம் பெருசானதுக்கப்புறமா அந்த தாய் கோழிக்கு ப்ரீடர் வேணும்னா கூட நான் உங்களுக்கு வந்து நம்ம லைனில் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நம்ம லைனில் கேட்குறீங்களா அவங்களுக்கு தான். சும்மா ஏதோ புதுசாக இருக்கிறவங்களுக்கோ
இல்லை வந்து இது சேல்ஸ் மோட்டிவில் இவன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னையை பற்றி என் பொருளை வச்சுங்கிறவங்களுக்கு தெரியும், என்கிட்ட வந்து பேசி பழகினவங்களுக்கு தெரியும் நான் எப்படி, என்னுடைய கேரக்டர் எப்படி அப்படின்ட்டு. இனிமேல் மற்றவனை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன். இங்கே பாருங்க, ஜாவா பட்டா அந்த பக்கம் வந்துருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க. இங்கே பக்கத்துலேயே வந்துடுது கீரி, பக்கத்துலேயே வந்துடுதுங்க. என்ன பண்ணிட்டோம் பாருங்க. ஜாவா ப்ரீடர்ஸ் எல்லாம் அந்த பக்கம், பெரிய பெரிய சேவலெல்லாம் அந்த பக்கமாக இருக்கும். பெரிய சேவல் பெரிய கோழியெல்லாம் அந்த பக்கமாக இருக்கும். பட்டாங்க சின்ன சின்ன வெடை பட்டாங்கெல்லாம் இந்த பக்கமாக இருக்கும். இதான் நண்பர்களே, இப்போ நான் அந்த ஒரு பட்டா ஒன்று நான் எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ராக்கெட்டில் வந்தது பாருங்க. இது பட்டா ஒரு 8 மாதம் ஆகும் நம்ம ராக்கெட்டில் வந்தது, ராக்கெட் சேவலில் வந்தது. பாருங்க கால் பாருங்க. அதான் லைட்டா திண்டு வெளியே வருது. இளம் பட்டா தான், கூறாங்கால் இந்த சேவலுக்கு. இந்த பட்டா கூறாங்கால், கல்வாவில் கதறல. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கிட்டேன்னா அவர் பேர்லாம் வேணாம், அவங்க பேர் சொன்னிட்டு அவங்களுக்கு தொந்தரவாகி போயிருது. அந்த ஏரியாவுக்கு போய் கேட்கறது பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க நண்பர்கள். அதுக்காக பேர் வேணாம், ஊர் வேணாம். இது முட்டையாக தான் கொடுத்து அனுப்பினேன் நான். இது வந்து முட்டையாக கொடுத்து அனுப்பினேன் நான். அது முட்டை, அது குஞ்சு பொறிச்சு அதில் பெருசு பண்ணி, பட்டா பெருசு பண்ணி இதோட ஜோடல் கோழி தம்பிக்கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து கோழிக்கு போடக்கூடாதுன்றதுனால இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு ப்ரீடர் வாங்கிட்டு போயிட்டார் எங்கிட்ட. ஃபுல் முள் சேவல், பர்ஃபெக்டான சேவல் கொடுத்து அனுப்பிட்டான் இந்த பட்டாவுக்கு பதில். பாருங்க, ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 17.5க்கு மேலே ஒரு சைஸு. ஷோல்டருக்கு 18 வரும், ஷோல்டருக்கு 18 வரும். பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வரும் சேவல். இது பாருங்க பட்டா, இளம் பட்டா தான். ஒவ்வொரு சிலர் பார்த்தானா இல்லை இதெல்லாம் முத்தன சேவல் அப்படின்வாங்க. இளம் பட்டா, இளம் பட்டா. இப்போதான் பட்டன் வருது. இப்போ நம்ம ராக்கெட் சேவல் வந்துடுறேன். இந்த மாதிரி தான் பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நண்பர்கள். நான் தான் சொல்கிறேன்ல, நான் 100% கேரண்டி. அது அந்த மாதிரி லைனாக வேணா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய லைனாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் அந்த தாய்லாந்து சேவல், பாகிஸ்தான் சேவலெல்லாம் எடுத்து வந்து கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அது எந்த மாதிரி சேவலானா இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, தாய்லாந்து சேவல்களை எடுத்துன்னு வந்து இப்போ பண்ணுறாங்க நிறைய பேர். அடிக்குது, வேகமாக அடிக்குது. அதோட வீடியோலாம் எனக்கு போட்டு விட்டுக்கிறாங்க நண்பர்கள்கிட்ட இருக்குது அந்த சேவலுங்க. எவ்வளோதான் அது பண்ணாலும் லைனேஜ்னு ஒன்று இருந்தால் மட்டும் எந்த மாதிரி ஷாட் வாங்கினாலும் நிற்கும், நின்று செய்யும். இப்போ நம்ம சேவலுங்கெல்லாம் எந்த மாதிரி ஷாட்டு வாங்கினா கூட நின்று செய்யும். ஆனால் அதுங்கெல்லாம் எந்த சேவலுங்க அடிக்க தாங்காது ஓடி போயிருங்க தாய்லாந்து சேவலுங்கெல்லாம். பெண்கிட்ட கூட தம்பி சொன்னார், நான் தாய்லாந்து சேவலெல்லாம் சூப்பராக செய்தானா, அதை நம்ம லைனில் போட்டு ஏதாவது ஒரு கோழிக்கு மட்டும் போட்டு எடுக்கலாமா அப்படின்னாரு. அந்த பேச்சே வேண்டான்ட்டேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கல. இது வரைக்கும் நம்மளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கல. இனிமேல் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருமா இந்த லைனு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷமா வளர்க்குறேன். 35 வருஷத்துக்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். 35 வருஷத்துக்கு மேலே அந்த லைனை வச்சுருக்கிறேன் நான். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கல. எவ்வளோ இடங்களுக்கு கொடுத்தாச்சு, பண்ணி பார்த்தாச்சு. அதனால் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். வச்சா ஒரே லைனை வச்சிங்கன்னா தான் அது செய்யணும். அப்படிப்பா செய்யணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யும் அது இல்லையா? கிராஸ் பண்ணிட்டோம்னா எப்படி செய்யணும் நமக்கு எப்படி தெரியும்? அந்த தாய்லாந்து சேவலுங்க எப்படி செய்யுது, எந்த மாதிரி ஷாட் வாங்கினா ஓடுதா நிற்குதா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனால நண்பர்களே, அதுக்கு தான் லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, இவனையும் விட்டுட்டு வந்துடலாம், கொண்டு போட்டுடலாம். நிற்க மாட்டேன்றான். அப்புறம் நண்பர்களே, ஜாவா இது வந்து பார்த்தீங்கன்னா 19 சைஸ் வருது. ஷோல்டருக்கு 19 வருது. இது இந்த சேவல் இது நல்ல பட்டிக்கால் தான், நல்லா இருக்கும் பட்டி. இதெல்லாம் எதனா சேல்ஸு கீல்ஸுக்கு கொடுக்குறோன்ட்டு நினச்சிக்காதீங்க. இது சும்மா இது காமிக்கிற இதோட ஹிஸ்ட்ரி என்ன நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நண்பர்களுக்கு தான் இது. புதுசாக பார்க்குறவங்களும் தேவையே இல்லை. அது ஒரு சிலர் வேறு மாதிரி நினைப்பாங்க, அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா
ஜாவா இது. இந்த ஜாவா இது 19 சைஸுங்க சொல்றதுக்கு. நல்ல உயரம் சேவல், சரியான உயரம். அதே மாதிரி அது செய்யக்கூடிய வேலையும் வேற லெவலில் இருக்கும். இந்த சேவல் பாண்டிச்சேரியில் ஒரு தம்பிக்கு கொடுத்தேன், சின்ன கோழி குஞ்சா கொடுத்தேன். இது சேவலுக்கு 2 வயசுக்கு மேலே ஆகுது. எனக்கு ஃபுல் கத்தியில் சேவல், இது ஃபுல்லு முள் சேவல். கலருப்பா. பாண்டிச்சேரியில் ஒரு தம்பிக்கு சின்ன கோழி குஞ்சுகள் கொடுத்தது. இப்போ அது ஃப்ளட்டில் வந்து இது கூட இருந்த கோழி அந்த தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய மழை பெஞ்சு தண்ணி இதாகி நிறைய இறந்து போச்சு பார்த்தீங்களா. அந்த ஆடு மாடு கோழியெல்லாம் நிறைய போயிடுச்சு. அதில் இதோட ஜோடல் கோழி வந்து தண்ணியில் போயிடுச்சு, இறந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு சேவல் மட்டும் வச்சுருந்தாரு. அண்ணா கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இன்னொரு 6 மாதத்துக்கு நான் கோழியை வளர்க்குறதில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவலை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இது வந்து இன்னும் நான் கோழிக்கு போடலை. வந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் கையில் வச்சு ஒரு டப்னி பார்த்தேன். இந்த கவுல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருச்சு. டப்னினா நம்ம சேவல் மேலேயே பார்த்தது தான், நம்ம சேவல் மேலேயே பார்த்தது. அது எந்த சேவல்னு நான் சொல்லிடுறேன், அது வீடியோவில் காமிக்கலாமா வேணாம்னு தெரியல அந்த சேவலை. அதான் நண்பர்களே. இப்போ இதுக்கு இன்னும் கோழிக்கு போடல, இன்னொரு கொஞ்ச நாள் ஆகணும். அந்த கவுலில் இன்னும் சூப்பராக ரெடி ஆகணும். ரெடியான பிறகு போட்டுக்கலாம். நம்ம அதை தான் நான் தான் சொல்கிறேன்ல, நம்முடைய லைன் வச்சிருக்கிற நண்பர்கள், அதாவது நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த மாதிரி கலர் சேவலுக்கும் கோழிக்கும் போட்டு மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கோழி குஞ்சிலாவோ இல்லை முட்டையாவோ கொடுத்துருவேன். நான் நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு தான், வேறு ஆளுங்களுக்கு நான் தர்றதில்லை. இனிமேல் தர்ற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. பாருங்கள், இது ஒரு கதர் ஜாவா பட்டா, சாரி பெரிய சேவல், பட்டா இல்லை கதர் ஜாவா, நல்ல பெரிய சேவல். இது முத்தின சேவல், முள்ளு சேவல். இந்த மாதிரி வந்து பொருள் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். சும்மா ஏதோ வாயில் பேசிட்டு இதில் சின்ன கோழி குஞ்சா கொடுத்தது, இவ்வளோ பெரிய குஞ்சில் கொடுத்தது ஒரு 3-3.5 மாதத்து கோழி குஞ்சில். இப்போ நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா அந்த சேவலை இப்போ எடுத்து காமிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பொருள் இல்லை, நம்மளுக்கு நல்ல பேர் வருமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டுனா பாருங்க. அது குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நான் முட்டையாக கொடுத்தாலும் சரி, சின்ன கோழி குஞ்சலாக கொடுத்தாலும் சரி, அது என் பேர். நீங்கள் கொடுக்குற காசு ஏதோ ஒரு செலவாயிரும், ஆனால் என் பேர் அங்கே நிலச்சி நிற்கணும்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணுறது. இனிமேல் வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும்னு சொல்லி வச்சுருங்க. பொருள் இருக்கும்போது நான் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்து அனுப்பிடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. மற்றபடி வேறு இதுக்கும் நம்ம பண்ண போகிறதில்ல இனிமேல். வேறு யாருக்கும் புதுசாக கேட்குறவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. சரி நண்பர்களே, இதை விட்டுட்டு வந்துடுறேன் நண்பர்களே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சேவல் களத்தில் விட்ட உடனே ஃபஸ்ட்டு ஒரு கால் செய்யல, எடுத்த உடனே அந்த சூட்டு இதில் ஒரு ஃபஸ்ட்டு கால் செய்யல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கால்லேயே களத்தை முடிச்சது எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி முடிச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இந்த சேவல் பண்ணியிருக்குது போன மாதம் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ஆப்பரண்ட்டை முடிச்சுட்டு வின் பண்ணியிருக்குது சேவல். இது பாருங்கள், இது கால் 2 கால்லையும் ஆணி பட்டா தான், இது கூர்பட்டா பாருங்கள். இது என்கிட்ட வந்த பிறகு டப்னி பார்த்தது. இதுக்கு முகத்துல எல்லாம் ஒரு துளியளவு கூட காயம் இல்லாமல் இருந்துச்சு. இது நான் டப்னி பார்த்தேன். இது பாருங்க, குவாலிட்டி பாருங்க சேவல் எப்படி இருக்குது, புரியுதுங்களா? அது மாதிரி ஆகுது சேவல். 2 காலையும் ஆணி இருக்குதுன்ட்டு மருதாணி போட்டு கட்டி வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல டபுள் ட்ரிபிள் ஃபிட்டில் கூட இருக்கும் சேவலுங்க. இந்த மாதிரி சதை இருக்கணும் நண்பர்களே. பேக் சைடில் பார்த்தா சதை இருக்கணும். சும்மா எலும்பு தோலுமா தான். இப்போ அதை வச்சுக்கிறவங்கள பொறுத்து தான், எவ்வளோ பெரிய லைனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல லைனாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை எப்படி பராமரிக்கிறாங்கன்றது தாங்க விஷயமே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விட்ட உடனே ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து சேவலை முடிஞ்சிருச்சு. அது ஆப்பரண்ட். அப்போ எந்த மாதிரி ஒரு லைனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அது ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிருச்சு அப்படியெல்லாம் இல்லை. பண்ணுறதெல்லாம் நம்ம சேவலுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணுதுங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்த சேவலை கூட தம்பி எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலான்ட்டு வந்தி முடித்த உடனே சேவலை எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நண்பர்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் வந்து இது என்கிட்டேருந்து வாங்கிட்டு போகல. இந்த சேவலை
இந்த சேவலை எங்கிட்ட வாங்கிட்டு போல, இதோட அப்பாவையும் அம்மாவையும் தான் நான் கொடுத்தேன். இவ்வளோ பெரிய கோழி குஞ்சுகளில் கொடுத்தது இதோட அப்பாவையும் அம்மாவையும் பண்ணிருப்பா. இவ்வளோ ஒரு 3 மாதத்து கோழி குஞ்சுகளை கொடுத்து அனுப்புனேன். அதுங்களை வளர்த்து பெருசு பண்ணி அதுங்களை நல்லபடியாக பராமரித்து அதுலேருந்து ப்ரீட் பண்ணி பட்டாங்களை உற்பத்தி பண்ணிக்கின்னு அந்த ப்ரீடரும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதோட அப்பாவையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இன்னும் சில பட்டாக்கள் தம்பி வச்சு நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பராமரிப்பு வேணும். சும்மா நானும் வளர்க்குறேன், நானும் காசை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் காசு வீண் வேஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் நான். பராமரிப்பு இல்லாமல் சும்மா காசு மட்டும் கொடுத்து வாங்கிட்டு போய் வச்சுக்கினா அது ஒன்றும் கண்காட்சி பொருள் இல்லை, எக்ஸிபிஷனில் வைக்கிற பொருள் மாதிரி இல்லை. இது உயிருள்ள ஜீவன்கள் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ரொம்ப முக்கியமான லைனேஜ் சேவலுங்களை வந்து வாங்கிட்டு போகிறீங்க, ஆனால் பாதுகாக்க தெரியறதில்ல. அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு போகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் நண்பர்களே. அதுவும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம டீம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தான் நான் கொடுப்பேன். நானும் உங்கள் லைன் தானே வச்சுருக்கிறேன், அல்லது உங்கள் லைன் ஏற்கனவே வாங்கிட்டு போனல, இப்போ எங்கிட்ட இல்லை வேணும் அப்படின்னு கேட்டால் கூட என் மனசுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் தருவேன். மற்றபடி நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சிலர் எனக்கு சுத்தமாக பிடிக்காதவங்களாம் கூட இருக்கிறாங்க. நம்ம டீம்லேயே ஒரு சிலர் சுத்தமாக எனக்கு பிடிக்கிறதில்ல, அவங்க கேரக்டர் சரியில்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம மறுபடியும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா? அதாவது ஏதாவது வேணும்னா வந்து காலை பிடிப்பாங்க, வேணான்னா கழுத்தை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு மறுபடியும் நம்ம கொடுக்க முடியுமா? ஆடா நீ தான் காசு கொடுத்து வாங்கி போகிற, மற்றவனு தான் காசு கொடுத்து வாங்கி போகிற, அது நல்லவனு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுதான் சேவலை இந்த மாதிரி வச்சுக்கணும் நண்பர்களே. இந்த மாதிரி வந்து நல்லபடியாக பராமரித்து வச்சுக்கினா மட்டும்தான் அந்த பொருள் தங்கும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குணம் நேர்மையாக இருக்கணும். நம்ம கேரக்டர் நேர்மையான கேரக்டராக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வளர்க்கக்கூடிய இந்த மாதிரியான உயிருள்ள ஜீவன்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப காலத்துக்கு நம்ம கூட இருக்கும். அதுதான். சரி நண்பர்களே, நன்றி வணக்கம். இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் முடியறதில்லை. ஏதோ ஒரு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான். இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சேவலை காமிச்சிட்டேன், இது ஏதாவது கொடுத்துருவீங்களா கேட்டுற போகிறீங்க. தயவு செய்து நானே வந்து மடியில் நெருப்பு கட்டினுக்கிற மாதிரி இதை பாதுகாத்துன்னு வரேன் நான் சேவல். ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான சேவல். என்னை நம்பி கொடுத்துருக்குறாரு தம்பி, இதை பத்திரமா வச்சுருந்துட்டு அவர் எப்போ கேட்குறாரோ அப்போ நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் தான் இப்போ இதை போட்டுனுக்கிறேன் நான். ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் தான் போட்டுனுக்கிறேன். ஏன்னா சேவலை வந்து சும்மா வச்சுக்கணும், அப்படியே இருந்துட்டோம்னா கோழி மிதிக்காமல் போயிடும். இப்போ இது 3 களம் பண்ணியிருக்கு சேவல். 3 களம் பண்ணியிருக்குது. 2 சிப்பந்தி வாங்கியிருக்குதுன்னு நினைக்கிறேன். 2ஓ 3ஓ சிப்பந்தியுமே 3ஓ என்னமோ வாங்கியிருக்குது. இது 3 களமும் பண்ணியிருக்குது. பட்டா தான் ஒரு 1.5 வயசு ஆகும் பட்டாவுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம மடியில் நெருப்பு வச்சுருக்கிற மாதிரி தானே. இப்போ நம்ம ஓகே இதை நான் நம்மளுதே அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு தம்பி. நம்ம லைன் தான் இருந்தாலும் அவர் உற்பத்தி பண்ணி பெருசு பண்ணி இவ்வளோ இதாக பண்ணது. அதனால் இதை கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு யாராவது கேட்க போகிறீங்க. அப்படி இல்லை, காமிக்கிறேன் பொருள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைன்லாம் எப்படி இருக்கணும் காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஜாவாவும் யாராவது கேட்டுற போகிறீங்க, அவரே என்னை நம்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு சேவல். அதுக்கு நான் மேட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு கோழிக்கு போட மாட்டேன் அந்த ஜாவா சேவலை. ஒரு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டான அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம லைனில். அதே மாதிரி அந்த கதர்பட்டா ஒன்று காமிச்சு பாருங்க. தயவுசெய்து அது யாராவது கேட்டுற போகிறீங்க. அது வந்து காமிக்கிறேன் நான், நம்ம பொருளுன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதர்பட்டாவை தான் அது ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணி அது எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுத்து அது களத்துக்கு ரெடி பண்ணோம். நான் கொடுக்குறேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 4 குஞ்சு இருக்குது, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடங்கி இருக்குது, விட சைஸில், அதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச பொருளுங்களே யாராவது தயவு செய்து இது கொடுக்குறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அது கூட இது சேல்ஸுக்கு போட்டால் அதுக்கு போட்டால் இது போட்டோன்னு வேணுமுனே பொருளையை கலப்பாங்க ஒரு சில நாய்ங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, நன்றி வணக்கம். கரெக்டாக 50 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
நண்பர்களே, இப்போ சின்னதாக ஒரு வீடியோ அந்த கோழி உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு வீடியோ மெர்ஜ் பண்ணி விட்டுனுக்குறேன் பாருங்க. அதுதான் ஒரு தம்பிக்கு கொடுத்தேன். அவங்களாம் நல்லவங்க தான். நான் யாரையுமே தப்பானவங்க, சரியில்லைன்னு நான் சொல்லலை. ரொம்ப நல்லவங்க தான். தங்கமாட்ட பசங்க தான். ஆனால் அது கொஞ்சம் பராமரிக்க தெரியறதில்ல அவங்களுக்கு. தங்கமாட்ட ஆளுங்க தான். நான் வேணான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார். இப்போ அவங்க வீட்டில் அந்த அம்மா தான் பார்த்துப்பாங்களா, இல்லை வேறு யாராவது அவங்க தம்பிங்க பார்த்துக்குவாங்களான்னு தெரியல. இது இது இதை வந்து அவங்கள குத்தி காட்டணும், அவங்கள தப்பு சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் இதுதானே எதார்த்தமான உண்மை. நீங்கள் அதுக்கு தீனி ஊட்டி விட்டுருந்தா அது பாட்டுக்கு உட்காந்துக்கின்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2, 3 நாளில் சரியாக போயிட்டுருக்கும். இப்போ அது தீனி சாப்பிடாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் தெரியல, அவங்க ஜென்ஸா லேடிஸாக அதை பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கும் அது தெரியல. தீனி வச்சுட்டாங்க, சாப்பிட்டுக்கும் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதை மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ம். சரி நண்பர்களே, நன்றி.